தமிழ் அகர முதலி இதை வந்து தமிழ்நாடு பாடல் நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. இதில் சதா சேர்வைக்கு என்ன பொருள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எப்பொழுதும் ஊழியம் செய்கை. ரெண்டாவது, செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலி. இதை வந்து 2009ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு தான் வெளியிட்டிருக்காங்க. இதில் எந்த கட்சி பாகுபாடும் கிடையாது. தமிழை பொறுத்த வரைக்கும், தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் இங்கே திமுக அதிமுகன்ற பாகுபாடெலாம் இல்லை. உண்மையிலுமே தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தவர்கள் வந்து மக்கள் நல அரசுகள் தான். நம்ம அவங்க மேலே பல்வேறு சிறு குற்றச்சாட்டுகள் சொல்கிறோமே தவிர மக்கள் நலன்லையோ மொழி நலன்லையோ நம்ம அரசுகள் வந்து எந்த கட்சியாலும் விட்டு கொடுக்கறதில்ல. இந்த செந்தமிழ் சொற்பிறப்பில் பேரகர முதலில் சதா சேர்வைக்கு நாளும் தொடரும் ஊழியம். ஒவ்வொரு நாளும் யார் ஊழியம் செய்வா? அதுக்கு நேர்ந்து விடப்படம் தான் செய்வான். இருங்க, கல்வெட்டு சொல்லகராதி இதை வந்து தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை 2011ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்கு. இதில் சதா சேர்வைக்கு நித்திய ஊழியம்னு பொருள் தராங்க. அது மாதிரி தஞ்சை மராட்டியர் கல்வெட்டு புலவர் திரு சே ராசு பதிப்பாசிரியர், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், சதா சேவை என்பதற்கு எப்பொழுதும் நிரந்தரமாக பணிவிடை செய்பவர், சதா சேர்வை என்று குறிக்கப்படும். அப்புறம் கல்வெட்டு கலைச்சொல் அகர முதலி இது வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் வெளியிட்டது. சதா சேர்வைக்கு நிலையான ஊழியம்னு பொருள் தராங்க. அதே போல் தமிழ்நாடு அரசுடைய கல்வெட்டு சொல்லகிறது இன்னொரு இதில் சதா சேர்வைக்கு நித்திய ஊழியம்னும், சேர்வை என்பதற்கு ஊழியம், ஊழியர்களுக்கு வரி இல்லாமல் விடப்பட்ட நிலம் ஊழியர் மானியம் அப்படின்றதும் இன்னொரு கல்வெட்டு கலைச்சொல் அகராதியில் சதா சேர்வைக்கு நிலையான ஊழியம்னு கொடுத்துருக்காங்க. அன்பு அண்ணன் திரு சீமான் அவர்களே, இது எதுவும் நான் எழுதினதில்லை. நம்முடைய மதிப்புக்குரிய தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பல்வேறு காலகட்டங்களை வெளியிட்டது. இதில் எந்த இடத்துல சதா சேர்வைனா அது வந்து அந்த கோயிலை கட்டினவன் அல்லது கோட்டையை கட்டணும்னு எங்கே குறிப்பு இருக்குது? இப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த கோயிலில் வேலை செஞ்சு வைத்த கழுவுன பாவம் ஒரு அப்பாவி வந்து அந்த கோனேரி கோவிந்தன். இப்போ வந்து ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது, ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு பியூன் இருக்கிறாரு, அவர் கலெக்டரா இல்லை வந்து அந்த கலெக்டர் பில்டிங்கை கட்டினவரா? இந்த கோனேரி கோவிந்தன்றோம் பாவம் அங்கே வேலை செஞ்சு போச்சவன். இது வந்து ஏராளமான கோயில்களிலே நீங்கள் சதா சேர்வைக்கிற கல்வெட்டை பார்க்கலாம். அப்புறம் என்னென்னா, இப்போ இந்த இணைய உலகத்தில் எந்த நூலகங்களுக்கு போனாலும் கிடைக்காத நூல்கள் அரசாங்கமே கொடுக்குதுங்க. மத்திய அரசாங்கத்துடைய தொல்லியல் துறையும் சரி, தமிழ்நாடு அரசுடைய தொல்லியல் துறையும் சரி, வேறு மாநில எந்த தொல்லியல் துறைகளாக இருந்தாலும் நீங்கள் நூலகங்களுக்கு போனால் கூட கிடைக்காத நூல்கள் வந்து பிடிஎஃப் காப்பியாக கிடைக்குது. நீங்கள் தமிழ், ஆங்கிலம் எல்லாவற்றிலையும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். சதா சேர்வைக்கு குறைஞ்சது 1000 கல்வெட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 1000 கல்வெட்டுமே 2 பொருளில் வருது. முதல் பொருள் வந்து அவன் கோயிலோட பர்மனன்ட் ஸ்டாஃப். 2வது பொருள் சதா சேர்வை, இறைவனை சதா சேவித்து கொண்டே இருப்போன்னு பொருள். இதில் எங்கே ராஜா வருது?